லக்ஷ்மணன் தொடங்கிடுவோம் இன்னைக்கு. லக்ஷ்மணன், ஒரு பொதுவான விவாதங்கள், பல விவாதங்கள் பங்கேற்றிருக்கீங்க, உங்களுடைய பார்வை என்ன? ஒரு விவாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில் விரும்புகிறீங்க? முதல்ல சொல்லதிகாரம் என்கிற வார்த்தையே கொஞ்சம் திமிர் கலந்த வார்த்தைன்னு தான் எடுத்த எடுப்பில் தெரியும். காரணம் அந்த வார்த்தையில் இருக்கிற மிடுக்கு. அந்த வார்த்தையை தலைப்பாக வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை தொடர்ந்து வைக்கிறதுக்கு மிகுந்த நேர்மையும் குறைஞ்சபட்ச மன உறுதி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்களுக்கு எனக்கு மட்டும் அந்த மன உறுதி இல்லை, உங்களுக்கும் அந்த தெளிவு இருக்கணும், உறுதி இருக்கணும்னு சொல்கிற அந்த உணர்வும் இருந்தால் தான் அதை தலைப்பாக வைக்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வரும். அதை 1000 நிகழ்ச்சிகள் கடந்துட்டு வர்றதுக்கும் ஒரு எத்தனையோ சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பத்திரிக்கையாளராக அதை நான் நிறையவே அறிவேன். சில விஷயங்களை நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அத்தனை நெருக்கடிகள். இவ்வளையும் தாண்டி 1000வது நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் உள்ளிட்ட இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பொதுவாக விவாதங்களுக்குன்னு மிகுந்த வரவேற்பு இருந்த காலம் ஒன்று உண்டு, இன்றைக்கும் இருக்குது. எவ்வளவு பேர்கிட்ட இருக்குங்கிறதுல கொஞ்சம் வருத்தப்படுகிற அளவுக்கு குறைவாக இருக்குது. காரணம், தரம் குறைகிறதோ அப்படின்னா கண்டென்ட்டுக்கு முன்னாடி பார்க்குற பார்வை, வைக்கிற வார்த்தைகள், ஒரு வார்த்தை கூட அந்த 1 மணி நேர விவாதத்தை முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு ஆயிடுது. அது யார் வேணாலும் அந்த தவறு செய்யலாம், நான் உட்பட. கலந்து கொள்கிற எவரோ ஒருவர் அதை செஞ்சால் கூட, நேற்று அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்களா, கொஞ்சம் இதாக போச்சு அப்படின்னு ஒட்டுமொத்தம் அதுக்கு உழைப்பு காலையில் 8 மணியில் தொடங்கி இரவு 7:50 வரைக்கும் நீங்கள் படுற பாடெல்லாம் அந்த ஒருவர் பயன்படுத்துகிற ஒற்றை வார்த்தையில் காணாமல் போயிடுது. அரசியல் கட்சிகளுக்கும் நிர்பந்தம் இருக்குது, நான் அதை புரிஞ்சுக்குவேன். ஏன்னா அவர்கள் தரப்பு நியாயத்தை அவர்களுக்கு கிடைக்கிற அந்த 6 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் சொல்லணும். மக்களுக்கு சொல்கிறது ஒரு பக்கம், தன்னை அனுப்பிய கட்சி தலைமைக்கு ஒரு பக்கம், நான் அடுத்து சீட்டு கேட்க போகிறேன், அந்த சீட்டை தலைவர் தவறாமல் கொடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பதட்டம் ஒரு பக்கம்னு அந்த அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகருடைய நெருக்கடியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எதிர்கருத்தும் வரதான் செய்யும். அது தவறு என்று நிரூபித்தாதான் அந்த கட்சியை தோற்கடிக்க முடியும். ஏன் நீ அவ்வளோ நேரம் உட்காந்து பேசாமே உட்காந்துருந்தேன்னு அவரை பிடிச்சி நெருக்கடிகளில் இவருடைய நெருக்கடி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த 2 மக்களுக்கு போய் சேர நேரத்தில் இந்த இருவரும் சொல்ல தவறிய விஷயங்களை தான் என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் சொல்ல வர்றோம். அவர்களுக்கு ஒரு போதுமான நேரம் கிடைத்தால் கிடைக்குது, கொடுக்குறீங்க. அதை சொல்ல வருகிற போது 2 பக்கமும் இடி, நீ அவருடைய ஆள், நீ இவருடைய ஆள்னு ஒருத்தர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சில உதாரணங்களை சொன்னால் சில நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். சமகால உதாரணங்கள் மக்களுக்கு போய் சேரணும். இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற முறைகேடை பற்றி வந்தபோது எவ்வளோ விவாதங்கள் வந்தது. அப்போ என்ன வந்திருக்கணும்? ஆமாங்க, ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்தால் தானே ஓட்டு போட முடியும், நல்ல கருத்தை தானே சொல்கிறாங்கன்னு ஒரு வலதுசாரி வந்து சொல்லுவார். அப்படி இல்லாதவனை நீக்கிறதுல என்ன தப்புன்னு சொல்கிற போது பார்க்குற பார்வையாளருக்கு ஒரு செக்டருக்கு ஆமாம் இல்லைன்னு நியாயமாக தோணும். அவர்கள் அப்படி நீக்க முற்படுகிற நேரம் உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. அவர்கள் நீக்க முற்படுகிற அத்தனை பேருமே முஸ்லீம்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது அதுவும் சரிதானு ஒருத்தர் நினைப்பார். நான் என்னை போன்றவர்கள் வந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இதை நியாயப்படுத்தி தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். நாங்கள் தகுதியானவர்களை சேர்க்கிறோம், அவர்கள் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சேர்க்கிறோம், தகுதியற்றவர்களை தான் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலங்களுக்கு அடியில் குடியிருக்கிறாங்களே அவர்களையும் நாங்கள் சேர்க்கிறோம். அப்படியா சார்? நான் இப்படியே கேட்பேன். என்னை உட்கார வச்சா நான் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் கலந்தால் இனிமேலும் வாய்ப்பு வந்தால் இப்படி தான் கேட்பேன். நிஜமாகவே நீங்கள் பாலங்களுக்கு அடியில் இருப்பவர்களை சேர்க்கிறீர்களா? சேர்க்க முடியுமா? நீங்கள் சைதாப்பேட்டையிலேருந்து வேலைச்சேரிக்கு உங்கள் ஓட்டை மாற்றுங்க, நீங்கள் என்ன பாடுபடுறோன்னு தெரியும். புது வீட்டுக்கு போனீங்களா, அந்த கேஸ் ஸ்லிப் எடுத்துகிட்டு வாங்க. ரேஷன் கார்டை மாற்றிட்டீங்களா, ஆதாரம் மாற்றிட்டீங்களா, இத்தனை ஆதாரங்கள் இருந்தால் தான் வேலைச்சேரியில் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் சேரும். சைதாப்பேட்டை தேர்தல் நடத்தும் அலுவலர் அவரிடமிருந்து ஒரு சான்று, இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து உங்களுடைய வாக்காளர் பெயர் நீக்கப்படுகிறது அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் தான் வேலைச்சேரியில் சேர்ப்பாங்க. இவ்வளவு விதிமுறைகள் இருக்கிற போது பாலத்துக்கு கீழே இருக்கணும் எப்படி சேர்ப்பீங்க? இதை எங்களை போன்றவர்கள் சொன்னாதான் அந்த மீதம் இருக்கிற மக்கள் யோசிப்பாங்க, ஆமா இல்லை அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஏன்னா அவர்களும் அந்த கஷ்டத்தைப்படுறாங்க. இன்னைக்கு நேப்பியர் பாலத்தில் நேற்று வரைக்கும் இருந்தார், இன்னைக்கு திருவிக்கா பாலத்துக்கு வந்துட்டாருன்னா தாஜ் தர்பி பார்ப்பாரா? அன்னாரை சென்று சந்தித்தேன், அவர் அரைகுறை ஆடையின இருந்தார் என்று சான்றளிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்படி மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிற ஒரே வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு தான் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சியோ அல்லது அதிகாரத்தையோ கேள்விக்குள்ளாக்குவீங்க. ஆமாம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி நான் சொல்கிற போது எனக்கு நெருக்கடியோ இடையூறோ இல்லாமல் இருக்கணும். அப்படி சொல்கிறதுனாலேயே இப்போ வந்து நீங்கள் ஒரு சார்பு எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு நிகழ்ச்சியில் நான் கெட்ட பேரை வாங்கிக்கிறேன், இன்னொரு நிகழ்ச்சியில் அதே சாரார்கிட்ட நான் இன்னொரு நல்ல பேரையும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். வேற வழி இல்லை. இன்னைக்கு இவர்கிட்ட 200 ரூபா வாங்குறேங்கிறேன், அன்னைக்கு அவர்கிட்ட 400 ரூபா வாங்குறேன். யாராவது கொடுத்துட்டு பேசுங்கிற நம்ம ரெண்டும் இல்லை, ஒரு காமெடிக்காக சொல்றேன். இதையெல்லாம் கடந்து போனாதான் இந்த போன்ற கருத்துக்களை எங்களால் சொல்ல முடியும். ஒரு உதாரணம், கிரண் ரிச்சு கொடுத்த பேட்டி நேற்று வந்துச்சு. ஒரு பிஜேபி காரர் எனக்கு அழைத்தார். பார்த்தீங்களா, நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல சார், இப்படிப்பட்ட பிரதமர் நாட்டில் இருப்பாங்களான்னு கேட்டார். என்ன சார், பிரதமர் பெயரையும் அந்த மசோதாவில் சேருங்க. ஊழல் வழக்கில் ஒரு பிரதமர் 30 நாள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர் ராஜினாமா செய்ய மறுத்தால் தானாகவே பதவியில் இருப்பார்னு பிரதமரையும் சேருங்கன்னார். எவ்வளோ பெரிய பெருந்தன்மைன்னு கிரண் ரிச்சு எனக்கு சொல்லியிருக்கார் மத்திய அமைச்சர். அப்படியா சார்? நான் கேட்பேன், மக்களுக்கு சொல்லணும். இதை பிரதமர்
சிறைக்கு போய் 30 நாள் இருக்கிறதெல்லாம் 2வது பட்சம். அவர் மேல முதல்ல வழக்கு போட முடியுமா? யாரு சார் அனுமதி கொடுக்கணும்? ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் பிரதமர் மீது எஃப்ஐஆரே போட முடியாது. யாரை ஏமாற்ற இந்த வாதத்தை வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆளாத மாநிலம். இன்னைக்கு பிரதமர் மோடி, பிஜேபி மிக நேர்மையாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவாங்க, நான் 100% நம்புறேன். உங்களுக்கு பின்னால் வருகிற நபர்கள் அவங்க இதே நேர்மையோடு இருப்பாங்களா? அப்ப இப்படி ஒரு ஆபத்தான சட்டத்தை எதுக்காக கொண்டு வரீங்கன்னு எங்களை போன்றவர்கள் சொல்ல முடியும். சொல்ல விடுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னாலே இந்த விவாதம் ஆரோக்கியமா போகும், முகம் சுளிக்க வைக்காதுன்னு சொல்றேன். எல்லோருமே எல்லாருடைய கருத்தை வார்த்தைகளை விடுறதுல பல நேரங்கள்ல திசை மாறுறத நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா அதுவும் எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ கருத்தியல் ரீதியான விவாதங்களை அதிகம் விரும்புகிறார்களா, அல்லது இந்த மாதிரியான ஆக்ரோஷமான மோதல்கள் இப்போ அது ஏன்னா டிஜிட்டல் உலகம் வந்த பிறகு அதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்குறாங்களான்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுவோம். பார்க்கறது வேற, நமக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு கருத்து இருக்குது. நம்ம கட்டாயம் பேசலாம் அதை பற்றியும். ஆர்கே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கிட்டத்தட்ட நீங்களே இப்போ ஒரு டிகேட்டுக்கு மேலே தமிழில் காட்சி ஊடகங்களில் பேச தொடங்கிட்டீங்க. ஆமாம், தொடங்குறதுக்கும் இப்போவும் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல கருத்து சொல்லும் போது இருந்த அந்த சூழல் அல்லது இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? எப்படி நகர்ந்துருக்குன்னு? நான் ஆங்கிலத்தில் தான் ஆரம்பித்தேன். 2009 2010 என்டிடிவி, அதுக்கு முன்னால் என்டிடிவி ஹிந்துன்ட்டு இருந்தது. அதாவது இங்கே ஒரு புது தொலைக்காட்சி நிறுவனம். அதில் தான் நாங்கள்லாம் பயின்றது, அதில் தான் ஆங்கிலம். அதன் பிறகு தமிழில் நீங்கள் தான் அறிமுகம் பண்ணீங்க. தினத்தந்தியில் நான் தந்தி டிவியில் நாம் அந்த இந்த ஷோ பண்ணோம், அச்சு வசூல்ன்ற ஷோ பண்ணோம். அதில் தான் தமிழில் அறிமுகமானேன். அதில் பாதி தமிழ் வராது, ஆங்கிலத்தில் பேசுவேன் பாதி டைமு. அப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் டெஃபினட்டாக இருந்தது. ஆனால் ஆங்கில விவாதங்கள் அதனுடைய ப்ரோக்ரஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு விஷயத்தை எடுத்து ஏறத்தாழ 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தாராளமாக பேசுவோம். ஆனால் இப்போ அது கிடையவே கிடையாது. இப்போ கூட ஒரு ஷோ முடிச்சேன், 9 நிமிஷம் சபரிமலை பற்றி. அதாவது குளோபல் ஐயப்பா சம்மிட் நடக்க போகுது, கேரளா நடக்க போகுது. மு.க. ஸ்டாலின் போய் இனாகிரேட் பண்ண போறாரு. அதில் ஒரு பெரிய பிஜேபி கஜாமஜான்னு கத்திட்டு இருக்கு கேரளாவில். என்ன விஷயம்னா ஒன்றும் கிடையாது. அவங்க நடத்தணும்னு பார்த்தாங்க, அதை கேரளா அரசாங்கம் முந்திருச்சு. எப்படி தமிழகத்தில் முருகன் கான்ஃபரன்ஸ் தமிழக அரசாங்கம் முந்திருச்சோ, திமுக முந்திருச்சோ, அதே மாதிரி அங்கே சிபிஎம் முந்திருச்சு. அதை அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அதில் வர்ற என்டையர் இஷ்யூ அன்றாடம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இப்போ ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 8 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி தான் போய் கொண்டிருக்கு. இப்போ டிஜிட்டல் உலகத்தில் அப்படி சுருக்கமாக பார்க்க விரும்புறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கா? அதுவும் ஒரு நெருக்கடியை உருவாக்குதா? இல்லை, என்ன பேச முடியும் இதுல? இப்ப ராகுல் ஈஸ்வரன் நானும் 2 பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். யூஸ்வலா ஒரு 10 பேர் சின்ன சின்ன ஒரு விண்டோஸ் பண்ணிட்டு போடுவாங்க. அது அப்படி கிடையாது. இதுல அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை முழுமையா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னையும் என்னுடைய அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணாங்கன்ட்டு. என்ன போராட்டம் அவர் சொல்ல, சபரிமலைக்கு முழுகாமல் இருக்கின்ற பெண்கள் போகக்கூடாது என்றதான் இவங்க போராட்டமே. எவ்வளவு பிற்போக்கான ஒரு விஷயம் பாருங்களேன். அதுக்கு போராட்டம் பண்ணாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதையும் சேர்த்து சொல்லுங்க. என்ன பெண்கள் போகக்கூடாது நீங்க சொன்னது அது ஒரு சண்டையாமாகுது, விவாதமாகுது. ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு அப்படி தலைப்பு போட்டு